ஹாய் ஆல். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸை விட சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்துட்டு அதிகமாகிடுச்சு. சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் வந்துட்டு சமச்சீர் கல்வியை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வாஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் 9 போர்ஷன்ஸு எக்ஸ்பெஷலி வந்துட்டு எஸ்எஸ்டி வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் 4 புக்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சிவிக்ஸில் சாப்டர் 2. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், கான்ஸ்டிடியூஷனல் டிசைன். எப்பயுமே சிபிஎஸ்சிக்கு படிக்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்ட்டு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இதை கொஸ்டின் வைஸ் வந்துட்டு மெட்ரிகுலேஷன் மாதிரி ஒரு சாப்டரை படிக்காமல் ஹோல் சாப்டர் வந்துட்டு நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்துட்டு எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லெசன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் வந்து நான் எந்தெந்த சென்டென்சஸ்லாம் அண்டர்லைன் பண்ணுறனோ அது சைட் பை சைட் புக்கில் நீங்களும் அண்டர்லைன் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக ஹைலைட் ஆகியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் டிசைன். ஸோ கான்ஸ்டிடியூஷன்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்னா ஒரு சர்டைன் பேசிக் ரூல்ஸ், அதை கவர்மெண்ட்டும் சிட்டிசன்ஸும் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த ரூல்ஸ் டுகெதர் இட் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷன். அதுதான் வந்துட்டு ஒரு கண்ட்ரியோட சுப்ரீம் லா. ஓகேவா? ஸோ த கான்ஸ்டிடியூஷன் டிட்டர்மின்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன். ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்னென்னலாம் டிட்டர்மின் பண்ணும்? ஒரு சிட்டிசனோட ரைட்ஸு, கவர்மெண்ட்டோட பவர் வந்து என்ன, அதுக்கப்புறமா எப்படி கவர்மெண்ட் வந்து ஃபங்க்ஷன் பண்ணணும், இதுதான் ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து டிட்டர்மின் பண்ணும். அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு சிட்டிசனோட ரைட்ஸ் என்ன, ஒரு கவர்மெண்ட்டோட பவர் என்ன, அண்ட் கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மூணுத்தை வந்து டிட்டர்மின் பண்ணும். ஓகேவா? ஸோ டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்துட்டு நெல்சன் மண்டேலா. ஸோ அவரோட 27 இயர்ஸ் போராட்டம் தான் அங்கே இருந்த மெஜாரிட்டியான பிளாக் பீப்புளுக்கு ஃப்ரீடம் வாங்கி தந்தது. ஓகேவா? ஸோ நெல்சன் மண்டேலா வந்துட்டு வாஸ் ட்ரைட் ஃபார் ட்ரெசன்னா வந்து தேச துரோகம் பை த ஒயிட் சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட். ஓகேவா? இந்த ஒயிட் சவுத் ஆஃப்ரிக்கன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க மைனாரிட்டி பீப்புள் தான். ஆனால் இவங்க வந்துட்டு மெஜாரிட்டியாக இருக்கிற பிளாக் பீப்புள் மேலே நிறைய வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் வந்துட்டு இம்போஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு இவங்க வந்து செட் பண்ணாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க ஒவ்வொரு லெவல்லையும். ஸோ நெல்சன் மண்டேலாவும் 7 அதர் லீடர்ஸும் தேவர் சென்டென்ஸ் டு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் இன் 1964. ஓகேவா? ஸோ இவரும் 7 அதர் லீடர்ஸும் தேவர் சென்டென்ஸ் டு லைஃப் டைம் இம்ப்ரிசன்மெண்ட் இன் 1964. இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து 27 இயர்ஸ் வந்து ப்ரிசனில் செலவிடுறாரு. அவரை நிறைய ப்ரிசனுக்கு வந்து மாற்றுறாங்க. அதில் ரொம்ப கொடுமையான ப்ரிசன் வந்துட்டு ராபன் ஐலாண்ட் ப்ரிசன் தான் வந்துட்டு ரொம்ப 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 மோசமான ப்ரிசன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் அப்பர்தேட். அப்பர்தேட் அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகேவா? யூனிக் டு சவுத் ஆஃப்ரிக்கா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, த ஒயிட் யூரோப்பியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இதை வந்து அந்த பிளாக் பீப்புள் மேலே வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. எப்படி வந்துட்டு இந்தியாவில் வந்து போர்ச்சுகீஸ் வந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஞ்சு வந்தாங்க, இங்கிலீஷ் வந்தாங்க, இவங்கெல்லாம் வந்துட்டு நம்மளை வந்து ஸ்லேவாக வந்து ட்ரீட் பண்ணாங்களோ, அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காலேயும் வந்துட்டு இந்த ஒயிட் பீப்புள் வந்து அந்த மெஜாரிட்டியாக இருக்கிற பிளாக் பீப்புளை வந்துட்டு டாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் அப்பர்தேடில் வந்து
எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னா, தே டிஸ்கிரிமினேட்டட் பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஸ்கின் கலர். ஸோ ஒரு ஸ்கின் கலரை வச்சு அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. ஸோ நேட்டிவ் சவுத் ஆஃப்ரிக்கன் பீப்புள் வந்துட்டு பிளாக் கலரில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களே 3/4 ஆஃப் த பாப்புலேஷன், ஓகேவா? ஸோ 3/4 ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இன் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பிளாக் பீப்புள் தான், ஓகேவா? அதுக்கப்புறமா வந்துட்டு மிக்சட் ரேசஸும் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கலர்ட் பீப்புள். இந்த கலர்ட் பீப்புள் யாருன்னா, த பீப்புள் ஹூ மைக்ரேட்டட் ஃப்ரம் இந்தியா. இந்த ஒயிட் ரூலர்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் ஒயிட் இல்லையோ அவங்க எல்லாரையுமே வந்து இன்ஃபீரியராக தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கூட வந்து கொடுக்கல, ஓகேவா? ஸோ எப்படி வந்து இந்தியாவில் வந்துட்டு நிறைய தீண்டாமை வந்துட்டு இருந்ததோ, அதே மாதிரி அங்கேயும் வந்துட்டு ஒரு பொது இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு பஸ்ஸில், ட்ரெயினில், டாக்ஸியில் போகிறதுக்கோ, இல்லை ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸு, பொது ஏரியாவான லைப்ரரி, சினிமா ஹால்ஸு, தேட்டர்ஸு, இங்கே எல்லாமே வந்துட்டு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ பிளாக் பீப்புளை வந்துட்டு அவங்க ஃப்ரீயாக வந்துட்டு இந்த எந்த இடத்துக்குமே வந்துட்டு அவங்க மூவ் பண்ண விடலை. ஸோ இந்த மாதிரி அவங்கள எல்லா விதத்துலேயும் வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது தான் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ பிளாக்ஸ் வந்துட்டு அசோசியேஷன்ஸ் கூட வந்து ஃபார்ம் பண்ணி ப்ரொட்டஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கும் வந்துட்டு அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்கள வந்து அலோவ் பண்ணவே இல்லை. ஸோ 1950s வந்து பார்த்தீங்கன்னா, த பிளாக்ஸ், கலர்ட் அண்ட் த இண்டியன்ஸ் வந்துட்டு இந்த அபர்த்தித் சிஸ்டத்தை எதிர்த்து வந்துட்டு போராடினாங்க. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மெயின் ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு அம்பர்லா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லணுன்னா அதுதான் வந்து ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸ், ஓகேவா? ஸோ இந்த ஆஃப்ரிக்கன் நேஷ்னல் காங்கிரஸில் இருந்தவர் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ செவரல் கண்ட்ரீஸ் வந்துட்டு இந்த அப்பர்தைடுக்கு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஃபாலோ பண்ணுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் அந்த ஒயிட் ரேசிஸ்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அந்த பிளாக் பீப்புளை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறது, கில் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவங்க விடவே இல்லை. ஸோ டுவர்ட்ஸ் அ நியூ கான்ஸ்டிடியூஷன். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய பீப்புள் வந்து போராடுறாங்க. அதில் நெல்சன் மண்டேலா வந்துட்டு ரொம்ப ஒரு பாப்புலர் ஃபிகர். அவருக்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் போராட்டக்காரர்களாக இருந்தாங்க. அவர் ப்ரிசனில் இருந்தாலும் அவர் தான் வந்துட்டு இந்த ஃப்ரீடம்க்கு நிறைய வந்து பாடுபட்டார். ஸோ முக்கியமாக இங்கே பாருங்கள், அவரோட ஆட்டோபயோகிராஃபி வந்துட்டு இட் இஸ் கால்ட் அஸ் லாங் வாக் டு ஃப்ரீடம். இது 1 மார்க்கில் கேட்கக்கூடிய சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நெல்சன் மண்டேலா எழுதின ஆட்டோபயோகிராஃபி வந்துட்டு த லாங் வாக் டு ஃப்ரீடம். ஸோ 28 இயர்ஸ் வந்துட்டு அவர் ப்ரிசனில் வந்துட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக வந்துட்டு 26th April 1994 வந்துட்டு த நேஷ்னல் ஃப்ளாக் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு வாஸ் அன்ஃபர்ல்டு, ஓகேவா? ஸோ அந்த அபர்த்தைட் ஒழிஞ்சு புது கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. ஸோ எப்படி வந்து இது நடக்குது, நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்றது வந்து பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் த எமர்ஜென்ஸ் ஆஃப் த நியூ டெமோக்ராட்டிக் South Africa, the black leaders appealed to the fellow blacks to forgive the white. ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு இந்த ஒயிட் பீப்புளோட தான் இந்த பிளாக் பீப்புள் வந்து கோஎக்ஸிஸ்ட் ஆகணும். எப்பயுமே ஒரு இடத்துல கோஎக்ஸிஸ்ட் ஆகும்போது நீ இப்படி பண்ண, நான் அப்படி பண்ண அப்படின்னு நம்ம வந்துட்டு அந்த பாஸ்ட் இன்டிஃபரன்சஸ் வந்து பேசிகிட்டே இருந்தோன்னா அங்கே கோஎக்ஸிஸ்ட் ஆக முடியாது, அங்கே பீஸ் எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது, ஓகேவா? ஸோ நடந்தது நடந்து போச்சு, பழசெல்லாம் மறந்துடுவோம், எல்லாரும் ஒன்றா இருப்போம் அப்படின்ற கான்செப்டுக்கு வந்துட்டு இவங்க வராங்க. ஸோ புதுசாக ஒரு டெமோக்ரஸி வந்துட்டு ஆரம்பித்தோன்னா அதில் வந்துட்டு எல்லாருமே மென்னும் சமம், விமெனும் சமம், எல்லாமே ஈக்குவாலிட்டி பிட்வீன் ஆல் த ரேசஸ் வந்துட்டு இருக்கணும். ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமென் வந்து இருக்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி, ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் வேல்யூஸை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு புது டெமோக்ரஸி அமைக்கணும்னு அவங்க வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ
The party that ruled through oppression and brutal killings and the party that led the freedom struggle sat together to draw up a common constitution. So, எந்த ஒயிட் பீப்புள் வந்து ப்ரூட்டல் கில்லிங்ஸ் பண்ணுறாங்க, எந்த ஒயிட் பீப்புள் வந்துட்டு இந்த பிளாக் பீப்புள் வந்து அப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களும் இவங்களை எதிர்த்து போராடினவங்களும் ஒன்றா உட்காடுறாங்க டு ஃபார்ம் அ கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அந்த கண்ட்ரியோட நியூ செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் லாவை வந்து மேக் பண்ணுறதுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டு அமர்ந்தாங்க. ஸோ 2 years ஆஃப் டிஸ்கஷன் வந்துட்டு நடக்குது. ஸோ they drafted the finest constitutions in the world. ஓகேவா? ஸோ அது வரைக்குமே உலகத்தை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கானா நிறைய ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிற ஒரு நாடாக பார்த்தது. அவங்க வந்து என்டையர் வேர்ல்டுக்கு வந்துட்டு ஒரு மாடல் ஆஃப் டெமோக்ரஸியை வந்துட்டு ஃபார்ம் பண்ண மாதிரி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சாங்க. 1994 வரைக்கும் ஒரு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் இருந்த நாடாக பார்க்கப்பட்டது வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளாக திகழ ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு அவங்க டிசைன் பண்ணுறாங்க. வை டு வி நீட் அ கான்ஸ்டிடியூஷன்? எதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு தேவை? ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவே ஒரு பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு தேவைப்படணும்? ஏன்னா இதில் வந்து அப்ரெஸர் வந்துட்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அப்ரெஸ்டு அதாவது யார் வந்துட்டு அவங்களால பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு கோ எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு, ஒரே இடத்துல வாழ்கிறதுக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அவங்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஓகேவா? ஸோ த பிளாக் மெஜாரிட்டி வாஸ் கீன் டு என்ஷூர் தட் த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் ஆஃப் மெஜாரிட்டி ரூல் வாஸ் நாட் காம்ப்ரமைஸ்டு. ஓகேவா? ஸோ த ஒயிட் மைனாரிட்டி என்ன பயப்படுறாங்கன்னா, நம்மளோட ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு புதுசாக ஆட்சி அமைக்கிறவங்க வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ ஒயிட் வந்து இந்த மெஜாரிட்டி வந்துட்டு சொன்ன ஒரு பர்சன் ஒன் ஓட், அதாவது எல்லாருக்குமே ஓட்டிங் ரைட்ஸ் வந்து வேணும் அப்படின்றத வந்து ஏற்றுக்கிறாங்க. அதே மாதிரி தே அக்ரி டு அக்செப்ட் சம் பேசிக் ரைட்ஸ் ஃபார் த புவர் அண்ட் த ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஸோ த பிளாக் வந்து என்ன அதுக்கு பதிலாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்க ஒயிட்ஸோட ப்ராப்பர்ட்டிலலாம் வந்துட்டு அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இவங்க ரூல் பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்களோ இவங்க அதே வந்து பண்ணனா அப்போ வந்து அங்கே எந்த பீஸும் இருக்காது, நாடு வந்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு இவங்க கருத்தில் கொண்டு உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்துட்டு நாங்கள் சீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு ப்ராமிஸை வந்துட்டு பிளாக் மெஜாரிட்டி வந்துட்டு எடுத்தாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஒன்லி வே டு பில்ட் அண்ட் மெயின்டைன் ட்ரஸ்ட் வந்துட்டு என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்துட்டு இருக்கணும். அந்த செட் ஆஃப் ரூல்ஸை வந்துட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அது ஆட்சிகள் வந்துட்டு மாறிட்டே இருக்கும், ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு மாறிட்டே இருக்கும், ஆனால் அந்த ரூல்ஸ் வந்துட்டு ஸ்திரமாக இருக்கணும். ஓகேவா? ஸோ புதுசாக ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் அதனோட ரைட்ஸ் வந்துட்டு என்ன, சிட்டிசனோட ரைட்ஸ் வந்துட்டு என்ன, அதே மாதிரி என்ன விதமான கவர்மெண்ட் வந்துட்டு மாறினாலும் யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க அவ்வளோ ஈஸியாக ஏற்கனவே செட் பண்ண ரூல்ஸை வந்து மாற்றக்கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்துட்டு எல்லாரும் அக்ரி அப்பான் பண்ணி அதுதான் ஒரு சுப்ரீம் பவராக இருக்கணும் ஒரு ஒரு நாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த பேசிக் செட் ஆஃப் ரூல்ஸ் இஸ் கால்ட் அஸ் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஸோ கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் நடக்கலை, எல்லா கண்ட்ரீஸுக்கும் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ
A constitution of a country is a set of written rules that are accepted by all people living together in a country. So இது ஒரு important definition. A constitution of a country is a set of written rules. அது எல்லா பீப்புளும் அக்ரி பண்ணிக்கிறது, அந்த கண்ட்ரியில் வாழ்கிற எல்லா பீப்புளும் அக்ரி பண்ணுறது. ஓகேவா? இட் இஸ் த supreme law, ஓகேவா, that determines the relationship among people living in a territory and also the relationship between the people and the government. ஓகேவா? ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் டெஃபினேஷன் வந்துட்டு எழுதிட்டு இந்த பாயிண்ட்ஸை வந்து இந்த 4 பாயிண்ட்ஸை எழுதுனா போதும், உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ்க்கு ஈஸியாக மார்க் வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு it generates a degree of trust and coordination that is necessary for different kind of people to live together. So வேறு வேறு விதமான மனிதர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து செயல்படணும். ஸோ அதுக்கு முக்கியமான ஒரு டிகிரி ஆஃப் ட்ரஸ்ட் அண்ட் கோஆர்டினேஷனை வந்து கொண்டு வர்றது வந்து கான்ஸ்டிடியூஷன். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணணும் அண்ட் who will have the power to take the decisions, இதை வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து டிஃபைன் பண்ணும். யார் வந்து கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணணும், எப்படி வந்து அவங்க கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க, அப்படி ஒரு ஃபார்ம் ஆகிற கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டியூஷன். தேர்டு வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுனாலே அவங்களுக்கு எல்லா பவரும் இல்லை, அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி சிட்டிசன்ஸுக்கும் வந்துட்டு இருக்கிற பவரை வந்து சொல்கிறது வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? ஃபோர்த்து வந்துட்டு இந்த கான்ஸ்டிடியூஷன் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, ஒரு ஒரு சிட்டிசனாக நம்ம ஒரு கண்ட்ரியில் வந்துட்டு இருக்கணும்னா என்னென்னலாம் வந்துட்டு நினைப்போம். ஸோ ஒரு கண்ட்ரினா இதெல்லாம் இருக்கணும் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்ம டிசிப்ளின்டாக இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு குட் சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸும் படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், வாட் டஸ் கான்ஸ்டிடியூஷன் டஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை கன்சிடர் பண்ண முடியாது. பட் ஆல் கண்ட்ரீஸ் தட் ஆர் டெமோக்ராட்டிக். ஸோ பட் எல்லா கண்ட்ரீஸ் விச் ஆர் டெமோக்ராட்டிக் வந்துட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கும். இது வந்து இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கண்ட்ரியும் வந்துட்டு அவங்களோட ஓன் கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அவங்க வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரேட் பிரிட்டன் ஆகட்டும், அமெரிக்காவாகட்டும், ஃப்ரான்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு இந்த எல்லா டெமோக்ரஸிஸ்லுமே வந்து தே ஹாவ் அ ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். எப்படி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு மேக் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்ததோ அதே மாதிரி தான் இந்தியா வந்து அதனோட கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணும் போது நிறைய டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்சஸை தாண்டி தான் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணோம். ஸோ நம்மளோட கண்ட்ரி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் போது மிகப்பெரிய பார்ட்டிஷன் வந்துட்டு நடந்தது. ஸோ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு 2 நாடு வந்துட்டு பிரிஞ்சுது. ஸோ இந்த பார்ட்டிஷன் போது கிட்டத்தட்ட வந்துட்டு 10 lakh பீப்புள் வந்துட்டு சாகுறாங்க வைலன்ஸ்னால. பிரிட்டிஷர்ஸும் வந்துட்டு அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து இந்தியாவோட போகணுமா இல்லை பாகிஸ்தானோட போகணுமா இல்லை வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணுமா அப்படின்ற டெசிஷனை வந்துட்டு அவங்கக்கிட்டேயே வந்து விட்டுட்டாங்க. இதுவும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் நிறைய போராட்டத்தை வந்துட்டு வழிவகுத்தது. ஸோ நம்மளோட பாத் டு கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு டிசைன் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கும் இல்லையா, அது வந்து எப்போனா 1928 வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு அண்ட் 8 other காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து டிராஃப்டட் அ கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா.
ஓகேவா? ஸோ மோதிலால் நேரு அப்படின்றவர் வந்துட்டு ஜவஹர்லால் நேருவோட அப்பா. ஸோ அவரும் வந்துட்டு ஐஎன்சியில் தான் இருந்தவர். ஸோ இவரும் 8 அகதர்ஸ் காங்கிரஸ் லீடர்ஸும் வந்துட்டு ஒரு டிராஃப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 1931 கராச்சி செஷனில் வந்துட்டு ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 டாக்குமெண்ட்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை வந்துட்டு சொல்லுது. அதாவது எல்லாருக்குமான ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு அது வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. ஸோ the familiarity with political institutions of colonial rule வந்துட்டு it helped to develop an agreement over institutional design. ஓகேவா? பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே கொடுக்கல. ஓகேவா? ஆனால் பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு எப்போ வந்தாங்க? 1600s வந்தவங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1900s வரைக்கும் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த போராட்டமும் ஒரு பக்கம் வந்துட்டு வலுக்குது. அப்போ வந்து அவங்க ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ப்ரொவின்ஷியல் அட்டானமி வந்துட்டு தரோம், நீங்கள் வந்து எலெக்ஷன்ஸில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு சுப்ரீம் பவர் எங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு பேசிக் ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எலெக்ஷன்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. அது வந்து 1937 எலெக்ஷன்ஸு. ஸோ இது வந்து ஃபுல்லி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்லாம் இல்லை ஃபார்ம் ஆனது. பட் ஆனால் அவங்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும் போது ஓரளவுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்துட்டு அந்த கவர்மெண்ட்டில் வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டியூஷன் டிசைன் பண்ணும் போது இந்த கொலோனியல் ரூலில் இருக்கிற பல முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு கொண்டு வந்தோம் கான்ஸ்டியூஷனில். ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து நிறைய வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 வந்துட்டு பேஸ் ஆகியிருக்கு. இது ரொம்ப முக்கியம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் 1937 வந்துட்டு உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஸோ இந்த ஆக்ட் வந்து இதில் இருக்கிற நிறைய விஷயங்களை நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணும்போது நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் டிசைன் பண்ணும்போது நம்மளோட ஐடியாஸை வந்துட்டு பல நாட்டு கான்ஸ்டியூஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணோம். ஸோ நம்மளோட ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆனோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிரிட்டனோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு யூஎஸோட ஃபேமஸ் பில் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு இப்போ இருக்கிறது என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம எங்கேருந்து கொண்டு வரோம்? அந்த மாடல் எங்கேருந்து கொண்டு வரோம்னா பிரிட்டனில் ஃபாலோ பண்ண மாடல் தான் வந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்ம கான்ஸ்டிடியூஷனில் அது கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு ரஷ்யாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோஷியலிஸ்ட் ரெவல்யூஷன் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. அதிலிருந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் வந்து பேஸ்ட் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஈக்குவாலிட்டியை வச்சு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளினா ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி. த டிராஃப்டிங் ஆஃப் த டாக்குமெண்ட் called the Constitution was done by a assembly of elected representatives. So in the assembly of elected representatives they form the Constituent Assembly. So elections to the Constituent Assembly வந்துட்டு were held in July 1946. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதனோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்ததுன்னு கேட்பாங்க. த ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி நடந்தது வந்து டிசம்பர் 1946. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து இருக்கணும், அமைக்கணும், ஒரு குழு வந்து அமைச்சு தான் கான்ஸ்டிடியூஷன் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு எலெக்ஷன் வந்து நடந்த தேதி வந்துட்டு ஜூலை 1946. எலெக்ஷன் முடிஞ்சு ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு எப்போ கூடுறாங்கன்னா டிசம்பர் 1946. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் வந்துட்டு பிரிவினை வருது.
So the Constituent Assembly that wrote the Indian Constitution had 299 members. ஸோ 299 மெம்பர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அசம்பிளி அடாப்டட் த கான்ஸ்டியூவன் ஆன் 26 நவம்பர் 1949. வென் வாஸ் த கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு அடாப்ட் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா இட் இஸ் 26 நவம்பர் 1949. எப்போ வந்துட்டு இட் கேம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னா 26 ஜான்வரி 1950. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் வந்துட்டு நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஏற்றுக்கின நாள் வந்துட்டு 26 நவம்பர் 1949. ஓகேவா, எல்லாரும் இதை ஒத்துக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ் அப்படின்றது வந்து ஏற்றுக்கிறது வந்து 26 நவம்பர் 1949. பட் ஆனால் வந்து அது நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் இட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 26 ஜான்வரி 1950. So, to mark this day, we celebrate January 26 as Republic Day every year. ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து என்னைக்கு எஃபெக்டில் கொண்டு வந்தோமோ இட் வாஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் ரிப்பப்ளிக் டே ஆன் 26 ஜான்வரி எவ்ரி இயர். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒரு லாயர். ஹீ பார்ட்டிசிபேட்டட் இன் சம்பரன் சத்தியாகிரகா. பர்டோலி சத்தியாகிரகாவில் பங்கு பெற்றவர் வந்துட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல். ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு சம்பரன் சத்தியாகிரகாவில் ஹீ பிளேட் அ மெயின் ரோல். ஓகேவா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு 3 times வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் காங்கிரஸாக இருந்தார். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியம். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஹி வாஸ் அ பிரசிடெண்ட் ஆஃப் காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி பிரசிடெண்ட்டாக 3 times வந்துட்டு அவர் இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹி பிளேட் அ மேஜர் ரோல் இன் சம்பரன் சத்தியாகிரகா. ஜெய்பால் சிங் வந்து ஆதிவாசி மகாசபா அப்படின்றத வந்து ஃபார்ம் பண்ணார். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஜெய்பால் சிங் வந்து ஆதிவாசி மகாசபா வந்து ஃபார்ம் பண்ணவர். அண்ட் ஹி வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஜார்க்கண்ட் பார்ட்டி. நெக்ஸ்ட்டு ஹெச்சி முகர்ஜி வந்துட்டு வைஸ் சேர்மன் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியாக இருந்தார். நெக்ஸ்ட்டு வந்து ஹி வாஸ் லேட்டர் த கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் துர்காபாய் தேஷ்முக், இவங்க ஃபார்ம் பண்ண ஆர்கனைசேஷன் வந்துட்டு ஆந்திரா மஹிளா சபா. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்துட்டு குழுமி கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்பர்சனாக வந்துட்டு பிஆர் அம்பேத்கர் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ ஹீ ப்ரிப்பேர் அ டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் டிஸ்கஷன். செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் வந்துட்டு போகுது. ஸோ த மெம்பர்ஸ் டெலிபரேட்டட் ஃபார் 114 days ஸ்ப்ரெட் ஓவர் 3 years. ஸோ எத்தனை டைம்ஸ் வந்துட்டு எத்தனை செஷன்ஸ் வந்து நடக்குது, கிட்டத்தட்ட 114 days ஸ்ப்ரெட் ஓவர் 3 years. 3 yearsல 114 times வந்துட்டு அவங்க வந்து செஷன்ஸ் நடத்துகிறாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஃபுல் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 years, ஆல்மோஸ்ட் 3 years வந்துட்டு ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லா கான்ஸ்டிடியூவன்சி ரூல்ஸும் வந்துட்டு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, டிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிபேட்ஸ் எல்லாம் வந்துட்டு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி டிபேட்ஸ்ன்னு ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு 12 பல்க் வால்யூம்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ எத்தனை வால்யூம்ஸாக வந்துட்டு அந்த டிபேட்ஸ் பிரிச்சிருக்காங்க? 12 பல்க் வால்யூம்ஸாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கைடிங் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ வாட் ஆர் த கைடிங் வேல்யூஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? Years ago,
மகாத்மா காந்தி வந்து யங் இந்தியா இன் 1931 வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. I shall strive for a constitution which will release India from all the thraldom and patronage. அதுக்கப்புறம் இந்த லைன் வந்துட்டு ரொம்ப முக்கியம். I shall work for an India in which the poorest shall feel that it is their country in whose making they have an effective voice. An India in which there shall be no high class and low class of people, in which all communities shall live in perfect harmony. இந்த லைன்ஸை வந்து கேட்டு இது யார் எழுதுனான்னு கேட்பாங்க, சொன்னான்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து மகாத்மா காந்தி. ஸோ இதெல்லாம் தான் இவங்க சொன்னதெல்லாம் தான் வந்துட்டு கைடிங் வேல்யூஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து பல்தேவ் சிங் வந்து he was the defense minister in the Union Cabinet and he was the leader of Panthik Akali Party in Punjab. Next வந்து KM Munshi. KM Munshi வந்துட்டு he was a founder of Swatantrata Party. இதை ஞாபகம் வச்சுக்கணும். he was a founder of Swatantrata Party. And B.R. Ambedkar வந்துட்டு he was the first law minister of Independent India and he was the founder of Republican Party. So KM Munshi வந்துட்டு founder of Swatantrata Party, Ambedkar வந்து founder of Republican Party. Shyam Prasad Mukherjee வந்துட்டு founder president of Bharatiya Jansangh. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச உடனே ஜவஹர்லால் நேரு கொடுத்த ஸ்பீச் தான் வந்து ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எப்போ வந்து இவர் வந்து பேசினாருன்னா 15th August 1947. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, லாங் இயர்ஸ் அகோ வி மேட் அ ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. ட்ரிஸ்ட்னா ஒரு அக்ரிமெண்ட் வித் த டெஸ்டினி. அண்ட் நவ் த டைம் கம்ஸ் வென் வி ஷால் ரிடீம் அவர் பிளெட்ஜ், நாட் ஹோல்லி ஆர் இன் ஃபுல் மெஷர் பட் வெரி சப்ஸ்டான்ஷியலி. At the stroke of the midnight hour when the world sleeps, India will awake to freedom. A moment comes which comes but rarely in history when we step out from the old to new, when an age ends and when the soul of a nation long suppressed find utterance. So இது வந்து freedom and power brings responsibility, and the responsibility rests upon the assembly, a sovereign body representing the sovereign people of India. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கீவேர்ட்ஸு. இதை வந்து மேற்கோளிட்டு இது யார் சொன்னாங்கன்றது கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜவஹர்லால் நேரு வந்துட்டு சொன்னது. ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி ஸ்பீச் ஆன் த டே ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த பேஜில் வந்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்டரிம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்களே, அப்போவும் வந்துட்டு அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார் 1946. நெக்ஸ்ட் வந்து சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு வந்துட்டு கவர்னர் ஆஃப் யூபியாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு பொயட், ரைட்டர் அண்ட் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட். நெக்ஸ்ட்டு சோம்நாத் லஹரி. சோம்நாத் லஹரி வந்துட்டு லீடர் ஆஃப் கம்யூனிட்டி பார்ட்டி ஆஃப் இந்தியா அண்ட் மெம்பர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட லீடராக இருந்தவர் அண்ட் மெம்பர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஸோ philosophy of the Constitution. The Constitution begins with a short statement of its basic values. It is called as preamble. ஸோ ப்ரியாம்பிள்னா என்னன்னு கேட்டால், the Constitution begins with a short statement of its basic values. ஒரு ப்ரிஃபேஸ் மாதிரி இருக்கிறது தான் வந்து ப்ரியாம்பிள். நம்மளோட கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் வேல்யூஸை வந்து இன் ஷார்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதை ஹைலைட் பண்ணோம். இந்த ப்ரியாம்பிள் நம்ம எந்த நாட்டோட இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோன்னா, அமெரிக்கன் மாடலோட இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரியாம்பிள். ரொம்ப முக்கியம். ப்ரியாம்பிள் வந்து நம்ம எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகிறோம்? அமெரிக்கன் மாடல். நம்மளோட பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்துட்டு பிரிட்டன் மாடல். ஸோ இந்த பேஜ் இருக்கு இல்லையா, அந்த பேஜ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ப்ரியாம்பிள் வந்துட்டு எப்படி ஆரம்பிக்கும்? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா
having solemnly resolved to constitute India into sovereign, socialistic, secular, democratic republic. ஸோ இதில் பாருங்கள், இந்த ட்ரிபிள் எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாவரின், சோஷியலிஸ்ட், செக்யூலியர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ், justice, liberty, equality, fraternity in our constituent assembly. என்னைக்கு அடாப்ட் பண்ணுறேன்னு இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், 26 November 1949. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 26 November 1949. ஸோ இதில் வருது இல்லையா இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலியர், இந்த ரெண்டு வார்த்தையும் வந்துட்டு இனிஷியலாக நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணும் போது இது இல்லை. கான்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு எழுதுனதில் என்ன சேஞ்சஸ் வந்துட்டு பண்ணணுன்னாலும் அதை அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டுக்கும் ஒரு நம்பர் வந்துட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலியர் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தையை வந்துட்டு எப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இன் 1976 தான் இந்த சோஷியலிஸ்ட், செக்யூலியர் அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு ப்ரியாம்பிளில் வந்துட்டு இணைக்கிறாங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் இந்த சைடில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரிப்பப்ளிக்னா த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அன் எலெக்டட் பர்சன் அண்ட் நாட் அ ஹெரிடிட்டரி பொசிஷன். ஸோ ஒரு நாடு ரிப்பப்ளிக்னா அந்த பதவியில் இருக்கிறவங்க வந்து ஹெரிடிட்டரி பொசிஷன் இல்லை, பர்த் ரைட் வந்து கிடையாது. அங்கே இருக்கிறவங்க அந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்துட்டு ஹீ இஸ் ஆல்வேஸ் அன் எலெக்டட் பர்சன். அதுதான் ரிப்பப்ளிக்னு அர்த்தம். ஜஸ்டிஸ்னால் வந்து சிட்டிசன்ஸ் கெனாட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன், செக்ஸ், ஜெண்டரு. ஸோ இந்த அடிப்படையில் யாரையுமே வந்து பிரிவினவாதம் பண்ண முடியாது. சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் ஹாவ் டு பி ரெடியூஸ்ட். கவர்மெண்ட் ஷுட் ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ஆல், எஸ்பெஷலி த டிஸ்அட்வான்டேஜ்ட் குரூப்ஸ். ஸோ எந்த பேசிஸ்லேயுமே வந்துட்டு சிட்டிசன்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிமினேட் பண்ணாது தான் ஜஸ்டிஸ். லிபர்ட்டினாவே உங்களுக்கு தெரியும், இட் இஸ் ஃப்ரீடம். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் தாட்டு, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சு, ஒப்பீனியன், எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே இருக்கிறது தான் லிபர்ட்டி. நெக்ஸ்ட்டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டினா எல்லாரும் சமம், எல்லாரும் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம். ஓகேவா? அதுதான் ஈக்குவாலிட்டி. ஃப்ராட்டர்னிட்டினா வந்துட்டு ஆல் ஆஃப் அஸ் ஷுட் பிஹேவ் ஆஸ் இஃப் வி ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த சேம் ஃபேமிலி. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இன்ஃபீரியரும் இல்லை, சுப்பீரியரும் இல்லை, எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஃப்ராட்டர்னிட்டி. நெக்ஸ்ட் பாருங்கள், டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னா என்னென்னா அ ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வேர் பீப்புள் என்ஜாய்ஸ் ஈக்குவல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், elect their rulers and hold them accountable. The government is run according to some basic rules. So பீப்புள் வந்துட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கும், அவங்க வந்துட்டு பர்சன்ஸை வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. அந்த எலெக்டட் பர்சன்ஸ் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாகவும் அக்கௌண்டபிலிட்டியாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து அந்த எலெக்டட் பீப்புள் ரன் பண்ணுறது வந்துட்டு இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் சர்டன் பேசிக் ரூல்ஸ். இதுதான் வந்துட்டு ஒரு டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஸோ இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. செக்யூலியர்னா வந்துட்டு சிட்டிசன்ஸ் ஹாவ் கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு ஃபாலோ எனி ரிலீஜன். யாரையுமே இந்த ரிலீஜன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோன்னு நம்ம நாட்டில் கம்பல் பண்ண முடியாது. அண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு எந்த ரிலீஜனுக்கும் வந்துட்டு சைட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் ரிலீஜன், அதுக்கு அஃபிஷியல் ரிலீஜன் வந்து கிடையாது. இட் ட்ரீட்ஸ் ஆல் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் வித் ஈக்குவல் ரெஸ்பெக்ட். அதுதான் செக்யூலரிசம். சோஷியலிஸ்ட் அப்படின்னா wealth is generated socially and should be shared equally by society. ஸோ எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் வெல்த் வந்து ஈக்குவல் ஷேராக வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கணும். ஸோ ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட், ஒரு லேண்டு வந்துட்டு எவ்வளோ ஓன் பண்ணணுன்ற ஒரு மேக்ஸிமம் சீலிங் வந்துட்டு இருக்கணும். அண்ட் ஓனர்ஷிப் ஆஃப் லேண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி டு ரெடியூஸ் சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ். இதுதான் வந்துட்டு சோஷியலிசம். சாவரின் அப்படின்னா வந்துட்டு பீப்புள் ஹாவ் த சுப்ரீம் ரைட் டு மேக் டெசிஷன்ஸ் ஆன் இன்டர்னல் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்டர்னல் மேட்டர்ஸ். நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் டிக்டேட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு வேறு வெளியில் இருக்கிற ஏதோ ஒரு கண்ட்ரி வந்துட்டு இதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நோ எக்ஸ்டர்னல் பவர் கேன் டிக்டேட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் பீப்புள் லிவிங் இன் இந்தியா வந்துட்டு they have the supreme right to make decisions on the internal as well as external matters.
ஸோ இந்த டெஃபினேஷன்லாம் வந்து பார்த்துக்கோங்க. சாவரன்னா என்ன, சோஷியலிஸ்ட்னா என்ன, செக்யூலியர்னா என்ன, டெமோக்ராட்டிக்னா என்ன. ஸோ இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியில் வந்துட்டு இதை அடாப்ட் பண்ணுற நாள் வந்து 26th November 1949. அண்ட் இதில் இருக்கிற இந்த சோஷியலிஸ்ட் செக்யூலியர் இந்த 2 வேர்ட்ஸையும் வந்துட்டு 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆஃப் 1976 ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷனல் டிசைன். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஃபிலாசபி வந்துட்டு கிடையாது. ஸோ இது வந்து எம்பாடி பண்ணுறதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்துட்டு வேணும். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேராகிராஃபாக வந்துட்டு லாஸ் அண்ட் ரூல்ஸ் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளுக்கு அதில் என்ன சேஞ்சஸ் வேணும்னாலும் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட்ஸாக தான் வந்துட்டு அதை கொண்டு வரோம். ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரும் போதும் அந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்துட்டு எல்லாருமே ஒரு 2/3 ஆஃப் த பீப்புள் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஒத்துக்கினா தான் அந்த அமெண்ட்மெண்ட் வந்துட்டு செல்லுபடி ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்துட்டு இன்கார்பரேட் வந்து பண்ணுறது பேர் தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ த கான்ஸ்டிடியூஷன் டிஸ்கிரைப்ஸ் த இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் அ வெரி லீகல் லாங்குவேஜ். இஃப் யூ ரீட் த கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இட் வில் பி குவைட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு கோத்ரூ பண்ணும்போது ரொம்ப புரிஞ்சிக்க முடியாது. பட் த பேசிக் இன்ஸ்டிடியூஷனல் டிசைன் இஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். லைக் எனி கான்ஸ்டியூஷன், த இந்தியன் கான்ஸ்டியூஷன் லேஸ் டவுன் அ ப்ரொசீஜர் for choosing the person to govern the country. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன்லேயே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி அமைக்கணும், அந்த எலெக்டட் பீப்புள் வந்து என்ன பண்ணணும், எப்படி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும், இது எல்லாமே வந்துட்டு அங்கே டிஃபைன் ஆகிருக்கும். இட் டிஃபைன் ஹூ வில் ஹாவ் ஹவு மச் பவர் டு டேக் விச் டெசிஷன்ஸ். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் வில் டிஃபைன் யார் அந்த பவர் வந்துட்டு இது பண்ண முடியும், ஸ்ட்ரெஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு அந்த பவரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணும். அண்ட் ஆல்சோ இட் லிமிட்ஸ் அ கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் வந்துட்டு டைரானிக்கலாக வந்துட்டு இருக்க முடியாது. சிட்டிசன்ஸுக்கும் அவங்களோட ரைட்ஸ் வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சொல்லும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கான்ஸ்டிடியூஷனல். இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் 1 marks வந்து பார்க்கலாம். Which of these was the most salient underlying conflict in making of a democratic constitution in South Africa? ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு அண்டர்லைங் கான்ஃப்ளிக்ட் என்னென்னா between the colored minority and the black majority. Which of these is a provision that a democratic constitution does not have? இது வந்து name of the head of the state. Match the following. So Motilal Nehru yaru prepared a constitution for India in 1928. B.R. Ambedkar vandu chairman of drafting committee. Rajendra Prasad vandu president of Constituent Assembly. Sarojini Naidu vandu member of Constituent Assembly. So Nehru oda twist with destiny speech la irundhu கேட்டிருக்காங்க. ஏன் நேரு வந்துட்டு நாட் ஹோல்லி ஆர் இன் ஃபுல் மெஷர் அப்படின்ற சென்டென்ஸ் வந்து யூஸ் பண்ணார் அப்படின்னா, ஸோ ஒரு நேஷன் பில்டிங் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் நாட் ஒரு சிங்கிள் நைட்டில் வந்துட்டு நடந்துடாது. அது வந்து ஒரு கிராஜுவல் ப்ராசஸ், எல்லாரோட ஒத்துழைப்பும் வேணும். ஸோ அதனால தான் நாட் ஹோல்லி ஆர் இன் அ ஃபுல் மெஷர் அப்படின்னு சொல்கிறாரு. வாட் பிளெட்ஜ் டிட் ஹீ வாண்ட் த மேக்கர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டு மேக்? ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் வந்துட்டு டிசைன் பண்ணுறவங்க கிட்ட அவர் என்ன பிளெட்ஜ் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா ஒரு பிளெட்ஜ் ஆஃப் டெடிகேஷன் டு த சர்வீஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஹர் பீப்புள் அண்ட் டு த ஸ்டில் லார்ஜர் காஸ் ஆஃப் ஹியூமனிட்டி. ஸோ இதுதான் வந்து அவர் பிளெட்ஜாக எடுக்க சொல்கிறாரு. த ஆம்பிஷன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் அவர் ஜென்ரேஷன் ஹாஸ் பீன் டு வைப் எவ்ரி டியர் ஃப்ரம் எவ்ரி ஐ. ஸோ கிரேட்டஸ்ட் மேன்னு இதில் ஜவஹர்லால் நேரு யாரை ரெஃபர் பண்ணுறாருன்னா மகாத்மா காந்தியை தான் ரெஃபர் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சாவரன்னா என்னது? பீப்புள் ஹாவ் த சுப்ரீம் ரைட் டு மேக் டெசிஷன்ஸ். ரிப்பப்ளிக்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அன் எலெக்டட் பர்சன்.
செக்யூலியர் அப்படின்னா government will not favor any religion. Fraternityனா people should live like brothers and sisters. நெக்ஸ்ட்டு இதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ். த அத்தாரிட்டி ஆஃப் த ரூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் சேம் ஆஸ் தட் ஆஃப் எனி அதர் லா. கான்ஸ்டிடியூஷனும் ஒரு ஜென்ரல் லாவும் வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க. கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்பயுமே இட் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் த லேண்ட். கான்ஸ்டியூஷன் லே டவுன் ஹவு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வில் பி ஃபார்ம்ட். எஸ், இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ரைட் ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் ஆன் த பவர் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் லேட் டவுன் இன் த கான்ஸ்டியூஷன். எஸ், இதுவும் வந்து கரெக்ட். A constitution is about institutions, not about values. கண்டிப்பாக கிடையாது. கான்ஸ்டியூஷன் வந்துட்டு லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் இந்த மாதிரி வேல்யூஸையும் சொல்லுது. இன்ஸ்டிடியூஷனல் டிசைன்ஸ் பற்றியும் சொல்லுது அண்ட் இட் வேல்யூஸ் பற்றியும் சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த லெசன் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.